அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மோடி மற்றும் ராகுலின் விருப்பு பேச்சு விவகாரத்தில் பாஜக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. ஏப்ரல் 29ஆம் தேதி காலை 11 மணிக்குள் இது தொடர்பாக விளக்கம் அளிக்கவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக மோடி மற்றும் ராகுல் மீது தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. தொடர்பாக விளக்கம் அளிக்கவும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிராக பேசியதாக பொதுக்கூட்டத்தில் பேசியதாக தற்பொழுது பிரதமர் மோடி மற்றும் ராகுல் காந்தி ஆகிய 2 பேர் மீது விளக்கம் அளிக்க கோரிய நோட்டீஸை தேர்தல் ஆணையமானது அனுப்பியிருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் கடந்த வாரம் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தின் பொழுது வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பிரதமர் பேசியதாக காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பாக தேர்தல் ஆணையத்தில் புகாரானது வழங்கப்பட்டது குறிப்பிட்டது. அந்த புகாரை அடுத்து தற்பொழுது பாஜகவுடைய தலைவர் JP நட்டாவிற்கு இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்கான ஒரு நோட்டீஸை தற்பொழுது தேர்தல் ஆணையமானது அனுப்பியுள்ளது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சிகளுடைய குறிப்பாக ஸ்டார் கேம்பெயினர்களுடைய அந்த பேச்சுவார்த்தைகள் என்பது மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதனால் அவர்கள் யாரையும் ஒரு குறிப்பிட்ட நபரையோ குறிப்பிட்ட மதத்தையோ இழிவுபடுத்தும் வகையில் பேசக்கூடாது என்பது தேர்தல் நடத்தை விதிகளாக உள்ளது. அதை மீறும் வகையில் எவ்வாறு பேச முடியும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பிதான் இந்த ஒரு நோட்டீஸை அனுப்பியிருக்கிறார்கள். இதில் பிரதமர் மோடியினுடைய பேச்சுக்காக பாஜகவிற்கும், ராகுல் காந்தியினுடைய பேச்சிற்காக காங்கிரசினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவிற்கும் 2 நோட்டீஸ்கள் ஆனது இன்று தேர்தல் ஆணையத்தால் அனுப்பப்பட்டுள்ளது. வரும் ஏப்ரல் 29ஆம் தேதி காலை 11 மணிக்குள் இந்த நோட்டீஸ்கள் மீதான ஒரு விளக்கத்தை 2 கட்சிகளும் தேர்தல் ஆணையத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தேர்தல் ஆணையமானது அதில் குறிப்பிட்டுள்ளது. மிக முக்கியமாக அரசியல் கட்சிகள் தேர்தல் பரப்புரையின் பொழுது வேட்பாளர்கள் மற்றும் அவர்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் எவ்வாறு பேசுகிறார்கள், எவ்வாறு கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்பதை உன்னிப்போடு கவனிக்க வேண்டும் எனவும், அதனை மிக முக்கியமாக கட்சிகளுடைய பொறுப்பாகத்தான் அது பார்க்கப்படுகிறது. தேர்தலின் பொழுது விதிமுறைகளை மீறக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலை கட்சியினுடைய தொண்டர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் அந்த கடிதத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நடத்தை விதிமுறைகள் 77 கீழ் பல்வேறு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுப்பதற்கான ஒரு அதிகாரம் என்பது உள்ளது எனவும், இந்த நோட்டீஸுக்கு அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தான் அந்த ஒரு கடிதத்தில் தற்போது தேர்தல் ஆணையமானது கூறியிருக்கிறது. பாஜக மற்றும் காங்கிரஸ் ஆகிய 2 கட்சிகளுக்குமே இந்த நோட்டீஸ் ஆனது சென்றிருக்கிறது. பாஜகவை பொறுத்தளவில் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த புகாரின் அடிப்படையிலும், காங்கிரசுடைய நோட்டீஸ் என்பது பாஜக வழங்கிய புகாரின் அடிப்படையிலும் தற்போது தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.